பிளான்டேஷன் இது வரைக்கும் நம்ம போனா போதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை கலர் கலர் மாற தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல ஃபர்ஸ்ட் பெருசா பச்சை கலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகம் சூப்பரா இருக்கும். ஏன்னா பிளான்டேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எடுக்கலாம். நம்ம அப்படியே உரிச்சு சாப்பிடலாம். ஒரு லைட்டான yellow கலர் பச்சை கலர் கை வச்சு காட்டலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த டயானா மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா பூ கலர்லாம் போட்டு அது நல்லா கடிச்சு அப்படியே செம்ம டேஸ்டா ஸ்டார் மாதிரியே இருக்கும். இது கட் பண்ணா ஸ்டார் மாதிரியே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அறுத்து தாராளமா உங்களோட தோட்டத்துல போடலாம். சத்துக்கள் எல்லாமே இந்த பூ நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். புதிய புதிய அப்டேட் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா புதிய புதிய செடிகள் எந்தெந்த மாசத்துல வந்திருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லோடு வந்துருக்குது. இந்த செகண்ட் லோடில் என்னென்ன செடிகள் வந்துருக்கு நான் காட்ட போறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி லெமன் ஆகுது, இல்லை பாக்க செடி ஆகுது, ஆரஞ்சு, சாத்துக்குடி, டயானா அத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்செடி, ஸ்டார் ஃப்ரூட்டு, ரோஸ் ஆப்பிள், நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வகையான ஃப்ரூட்ஸ் வந்துருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா ஃப்ரூட்ஸ் தேவைப்படுச்சு, செடிகள் தேவைப்படுச்சுன்னா இந்த ரகங்களில் நீங்கள் விருப்பப்பட்டு தாராளம் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படிப்பா புக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கேட்லாக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன செடிகள் இருக்குது. இப்போ பலானா பலாவிலே ஒரு 20-30 ரகங்கள் இருக்கும். மேங்கோனா ஒரு 20-30 ரகங்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ரகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல ரகங்கள், பல வகைகள், பல டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ், அரிய வகையான ரேரான எக்ஸாட்டிக்கு, ரேரான வாசனை தரக்கூடிய ஃப்ளவர் ரகம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நான் 1 by 1 காட்டுறேன். இப்போ புதுசாக வந்திருக்க கலெக்ஷன் எல்லாம் லைனாக பார்க்கலாம். ஓகேங்களா? முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நாள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கூட கூடிய வரும். நாங்கள் எப்படி பார்சல் பண்ணுறேங்க, என்னென்ன செடிகள் இருக்குது, ஷார்ட்ஸ் போடுங்க, ரிவ்யூ கஸ்டமர் வீடியோ போடுங்க, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொய்யான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரோஸ் ஆப்பிள்னு இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, பன்னீர் ஆப்பிள்னுவாங்க, பன்னீர் கொய்யான்னுவாங்க. இதோ இலைய பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீள் வடிவத்தில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாவல் பழம் லீஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாவல் எப்படி லென்த்தாக வருமோ அதே மாதிரி லீஃப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இனிப்பு, நல்லா இனிப்பாக இருக்குங்க. ஒல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விதையாக இருக்கும். மேலே ஃபுல்லாக சதை ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம எப்படி நிஜாம் பாக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த பாக்கு வாசனை அப்படியே வரும். நம்ம பன்னீர் ரோஸ் இருக்குங்களா, பன்னீர் ரோஸோட வாசனை எப்படி இருக்குமோ அந்த வாசனை அப்படியே வரும். ஓகேனா? அதுதான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆப்பிள்னு வாங்க. ஓகேங்களா? இந்த ரோஸ் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக நிறைய காய்க்கும். இது மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் லேண்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் தர ஆரம்பிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாம் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். டேஸ்ட் வயசில் குறைய சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொத்து கொத்தாக காய்க்கும். ஓகேங்களா? இது 1 2 இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலமாக உற்பத்தி பண்ண செடி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான செடிகள் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 செடி வேணாலும் இருக்குது, 100 செடி வேணாலும் இருக்குது. நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டான பிளான்ட். கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பிளான்ட். ஓகேங்களா? மினிமம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே கண்டிப்பாக உங்களுக்கு ஈல்டிங் நல்லாவே பூ எடுத்து காய்கள் தரும். அது கொத்து கொத்தாக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பன்னீர் கொய்யா, ரோஸ் ஆப்பிள். ஓகேங்களா? நம்மளோட கேட்லாக்கில் ரோஸ் ஆப்பிள்னு இருக்கும். செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்காங்க. சூப்பரான வெரைட்டி. 1 2 பிளான்ட் இல்லைங்க, எல்லாம் பிளான்ட்டை பாருங்கள். பிளான்ட்டு தனியாக வச்சு காட்டுறேன். ஏன்னா பார்த்தா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க கேட்குறீங்க. பாருங்கள் இதே மாதிரி பிளான்ட்டு இதே எப்படியே அனுப்புங்க. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet ஹைட்டில் சூப்பராக இருக்கும். துளிர்லாம் இந்த மாதிரி வருங்க. நல்லா ஒரு நிழலாகவும் இருக்குது. ஒரு வீட்டு முன்னாடி வைக்கிறனா கூட தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புது டைப்பில் வரும். நிறைய காய் காய்க்கும். நல்லா இனிப்பாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் கலராக இருக்கும். மேலே இருக்கிற சதை ஃபுல்லாக அப்படியே ஹார்டாக இருக்கும். ஒரு மாதிரி சாப்பிடும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஒல்லாக்கடை அந்த விதையை நம்ம தூக்கி போட்டலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் விதை வேணுமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க இந்த ரோஸ் ஆப்பிள். நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்து விருப்பப்பட புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேங்காலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மேங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு ஃபேமஸான ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சா. ஓகேங்களா? அந்த அல்போன்சா வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனகிரி அல்போன்சான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரத்தனகிரியிலே ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியாங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டியில் நிறைய மாங்காய் உற்பத்தி பண்ணுறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபேமஸாக எல்லாருக்குமே அதிகமாக ஸ்வீட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினா கூட அல்போன்சா மாங்காய் கேட்பாங்க, வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதாவது கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாமின்னு வாங்க. ஓகே? ஆனால் பாதாமி மேங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாதாமி அல்போன்சா எல்லாம் ஒன்று தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனகிரி வெரைட்டி. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கிராஃப்டட் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டின மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட். பார்த்தீங்கன்னா இது விதை மூலமாக அந்த செடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டி இருக்குது. உங்களுக்கு அப்படியே தெரியும். பிளான்டேஷன் இது வரைக்கும் நம்ம போதுனா போதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 குழி எடுத்து நல்லா தொழு உரங்கள் சூடோமோனாஸ் எல்லாம் போட்டு நல்லா பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வரும். ஓகே? ஆனால் பிளான்ட் எப்பப்போ ஈல்டு வரும்னு கேட்டிங்கன்னா
இந்த மாதிரி ஒரு 3 அடி டு 4 அடி பிளான்ட் வாங்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகும் ஓகேங்களா. 1.5 வருஷம் டு 2 வருஷம் ஆனால் தான் நல்லா உங்களுக்கு காப்புகள் வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. ரத்னகிரி அல்போன்சா நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க நர்சரிக்கு வரவங்களாம், ஏன்னா அல்போன்சா மேங்கோ இருக்கா தம்பி உங்ககிட்ட அப்படி. ஏன்னா பார்த்தா அது டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும், கலரும் அந்த அளவுக்கு ஒரு இது சூப்பராக அற்புதமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா டாப் 1 மேங்கோலாம் அடிக்கிட்டே வருவாங்க தெரியுமா ஒவ்வொரு ஊர்லேயும். அது மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி டாப்பாக இருக்குது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப்பான வெரைட்டி அல்போன்சான்னு சொல்லுவாங்க. இது சூப்பரான இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து பெஸ்ட் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அல்போன்சா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்துச்சு ஓகேங்களா இந்தியாவில் ஓகேங்களா. இது யாருக்குன்னா உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நியூஸ் தேடி வந்திருக்கு, புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் பிளான்ட் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இலை வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக வரும் ஏன்னா எல்லாமே லென்த்தாக சுருண்டமாக வரும். ஏன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும். இது இலையெல்லாம் பாருங்கள், நீங்கள் வந்து அல்போன்சா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி மடிப்பு வரும், இந்த மாதிரி அகலமான இலை வரும். இதுதாங்க ரத்னகிரி அல்போன்சா. உங்களுக்கு யாருக்குன்னா செடிகள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். என்னடா பூ பூத்துருக்குன்னு பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட் லெமன் ஓகேங்களா, சிகப்பு எலுமிச்சை பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சை பழத்திலே நம்ம நிறைய ரகங்கள் பார்த்துருக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா சிகப்பு எலுமிச்சை. இதோட ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா, அங்கே பாருங்கள். இது வந்து நாங்கள் இது அடித்து வச்சிருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி சிகப்பு கலரில் வரும் ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே ரெட் வரும் ஓகேங்களா. நார்மலாக மஞ்சள் கலராக வருங்களா, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா தோலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும். நல்லா ஆப்பிள் மாதிரி நல்லா உருண்டையே வரும் ஓகேங்களா. நீங்கள் எல்லாம் கட் பண்ணால் கூட ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் ஜூஸ் புளிஞ்சா கூட ரெட் கலரில் வரும் ஓகேங்களா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேரான கலெக்ஷனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட் எல்லாமே இதுக்கு கொஞ்சம் நோய் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வெரைட்டி இடத்தாவே பனிக்காலம் ஆகுது, இல்லை வந்து சம்மர் சீசன் ஆகுது, வெயில் காலம் ஆகுது, உங்களுக்கு எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை சுருட்ட நோய் வரும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சாஃபு மோனோப்ளஸ் மீன் அமிலம் பஞ்சகாவியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணினா போதும், எலுமிச்சிக்கன் இருக்குது சூப்பராக நல்லா வளர்ச்சி இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் 1-2 பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு காய்களும் பிடிக்க ஆரம்பிக்கும். பூக்களே பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குங்க பாருங்களேன், சிகப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பூ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் தான் வரும். ஆனால் அந்த நார்மல் எலுமிச்சத்தில் இதுவும் சிகப்பாக இருக்கும். ஒரு சின்ன காய் இருக்குது பாருங்கள் காய் இருக்கா, அங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்குங்க, பச்சை கலரு. கலர் மாற தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு பெருசாக பச்சை கலராக வரும். அப்புறமா கலர் மாறும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் மாறும். சூப்பரான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவ்யூ வீடியோவையும் எங்களோட சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதே மாதிரி இருக்கும் காலம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் ரெட் கலரில். நீங்கள் ஜூஸ் புளிஞ்சாலும் ரெட் கலர் இருக்கும். இது ஒரு செடியோ 2 செடி வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா போதும். யாருன்னா வந்து கெஸ்ட்டு இன்னும் வீட்டுக்கு சொந்தக்கார யாருன்னா வந்தாங்கன்னா இந்த ரெட் எலுமிச்சை அறுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சகப்பாக இருக்குது, என்ன ஜூஸ்ன்னு கேட்டால் ரெட் லெமன் ஜூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்குது வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்களாம் பார்த்துருக்கேன், நானும் இந்த எலுமிச்சை பழம் சாப்பிட்ருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன் தாராளமாக விரும்பி வாங்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக புளிப்பு கிடையாதுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு, ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட் இருக்கும் ஓகேங்களா. இந்த ரெட் லெமன் உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது, நம்ம மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த செடியும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாங்க. ஒரு 20 இன்ச் பாட் இருந்தால் போதும், இல்லை ஒரு 16 இன்ச் பாட், ஒரு 16 இன்ச் பாட் இருந்தால் போதும். அதுலேயே நல்லா ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணி நல்லா மண்கலை தரமான மண்கலை யூஸ் பண்ணினா போதும், தாராளமாக மொட்டை மாடியில் இந்த காய்கள் காய்க்கும் ஓகேங்களா. சூப்பரான பிளான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரெட் லெமன் வேணால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா பலாவிலே நிறைய ரகம் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு J33 ஆகுது, வியட்நாம் பலாவாகுது, டங்க் சூர்யாவாகுது, இந்த தேன் வரிக்காவது, ஏவியாருக்கா, நங்கடாக்கு, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். சித்து, சங்கரா, கர்நாடகா, அப்புறமா மங்களா, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட புதுசாக வர லோடு வெரைட்டிஸ் எல்லாமே நான் காட்டுறேன் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்லஸ் பலான்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏன்னா பசையே இல்லாத பழம். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை அது ஒரு சில பேருக்குலாம் பலாப்பழ வாசனையே பிடிக்காது ஓகே. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரகம் சூப்பராக இருக்கும். ஏன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. பிளான்டேஷன் பண்ணதில் 3 வருடம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களை எடுக்க ஆரம்பிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே. ஆனால் லைட் கொஞ்சம் எல்லோ கலர் தான் வரும், கொஞ்சம் டார்க் எல்லோ வரும், லைட் கலர் எல்லோ வரும். நாம் இந்த வெரைட்டியை வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல காய் வந்துருச்சு நம்மளோட தருமபுரியிலே. நாங்கள் அது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கட் பண்ணி நான் காட்டுறேன் ஓகே. ஆனால் அது பாருங்கள், இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 feet ஹைட்டில் சூப்பராக எல்லாமே ஒட்டு செடி தாங்க. கிராஃப்டிங் பிளான்ட்டு தரமாக வந்துருக்கும் ஓகே. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா லீஃபே ஆடாக இருக்கும், இந்த மாதிரி பெண்டாக வருங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காது மாதிரி பெண்டாக வருங்க இந்த கம்புலஸ் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே நியூ வெரைட்டி, நியூ ஸ்டாக்கு சூப்பராக இருக்குது. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா தரமான குவாலிட்டியில் நாங்கள் அனுப்புவோங்க. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த கம்புலஸ் பழம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணி வைக்காங்க. கேட்லாக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது போகலாம்.
நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடிங்க. ஓகே, ஏன்னா சாத்துக்குடியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாத்துக்குடி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாரி ஒன்று இருக்குது, நாக்பூர் இருக்குது, வியட்நாம் சாத்துக்குடி இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ், கோடூர் சாத்துக்குடி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தாலையும் இந்த நாக்பூர் வெரைட்டி சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி. ஓகே, ஆனால் ஒரு நாட்டு வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையவே காய்க்கும், வெப்பமண்டலத்தை நல்லா தாங்கி வளரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலை சுருட்டல் நோய் வரும். நீங்கள் ஆரஞ்சு, சாத்துக்குடி, சிட்ரஸ் வெரைட்டி எது எடுத்தாலுமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருண்டு இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். தம்பி என்னப்பா வீடியோ காட்டும் போது நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாதீங்க. இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். மருந்து நாங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனும் பஞ்சகாவியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் க்ரோத் வரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நியூ லீஃப் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நியூ லீஃப் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஈல்டிங்கில் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year பிளான்ட்டுங்க. நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 yearக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் வரும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் ஜூஸ் போடலாம், இல்லை கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொய் கொடுத்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு கவரில் போட்டு தேங்காய்க்கு பதில் அந்த ஆரஞ்சு இதெல்லாம் ஜூஸ் போடுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் மார்க்கெட்டில் இல்லை தோட்டம் வைக்கணும்னா கூட நாக்பூர் ஆரஞ்சு, நாக்பூர் சாத்துக்குடி தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை வீட்டு யூஸ்க்கும் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஜூஸும் போட்டுக்கலாம், நம்ம அப்படியே உரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு லைட்டான எல்லோ கலர் பச்சை கலர் மிக்ஸான கலர் தான் வரும், ஃபுல்லு எல்லோ கலர் வராதுங்க. ஓகே, ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி. இது எல்லாமே நியூ ஸ்டாக். ஓகே, ஆனால் எல்லாமே பிளான்ட் எல்லாமே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸ்டெம் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு, அடி ஸ்டெம் பாருங்கள், எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க பாருங்கள். இதெல்லாம் விதை செடி, இதெல்லாமே நார்த்தங்காய். ஓகேங்களா, அதிலலாம் ஒட்கட்டி இருப்பாங்க, எல்லாமே இதுலேருந்து வளர்ந்துருக்கு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி சூப்பரான செடி வந்திருக்கு. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது போவோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். ஓகே, ஆனால் அத்திப்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யானைக்காது அத்திப்பழம் இருக்குது, அப்புறம் வந்து பூனே ரெட்டு சிகப்பு அத்தி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கி ப்ரௌன் அத்தி இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயானா அத்தி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஃப்ரூட் வரும், தேன் சுவையில் விழும். ஓகே, ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய 3 ரகமே டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல மாட்டீங்க. 3 ரகத்தில் எந்த ரகம் வேணால் வாங்கி வைக்கலாம். டர்க்கி ப்ரௌனும் வாங்கலாம், டயானா வாங்கலாம், இல்லை பூனே ரெட்டு வாங்கலாம், இல்லை 3த்தையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி வகை அத்தி. ஓகேங்களா, நீங்கள் செடி நெட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் தரக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து 1 feet ஹைட்டில் தான் இருக்கும். இந்த டயானாத்தி வந்து எப்படி தான் ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னா இந்த மாதிரி இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கை விரல் மாதிரியே இருக்குங்க பாருங்கள். கை விரல் மாதிரியே பாருங்கள். நான் கை வச்சு காட்டுறேங்க பாருங்கள். கை வச்சு காட்டுறேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இலையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப ரேருங்க. இந்த டயானா டர்க்கி ப்ரௌனில் செடிக்கிறதுக்கு ரொம்ப ரேரு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையும் 200 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஒரு 15க்கு 15 க்ரோ பேக்கு, இல்லை அப்படி இல்லைனா ஒரு 18க்கு 18 க்ரோ பேக்கு, இல்லை ஒரு 16 inch பாட்டு, இந்த மாதிரி வச்சாவே போதும். டைரெக்டான சன்லைட்டில் வளரக்கூடிய வெரைட்டி. நல்லா இனிப்பாக இருக்குங்க. ஏன்னா அத்திப்பழம்லாம் நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அந்த பழத்தோட நீங்களே அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அத்திப்பழத்தில் ஏன்னா அத்தி பூத்தார் பழம்னு சொல்லுவாங்க. அத்திப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடம்புல வளர்ச்சி நல்லா இருக்குது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன் கடன் நிறைய இருக்குது, நல்ல பெனிஃபிட்டுங்க, நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு அத்திப்பழ செடி டயானாத்தி வேணும்னு ஆசைப்படுங்க, தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்காங்க. சூப்பரான பிளான்ட். ஓகே, ஆனால் டயானாத்தி பொறுத்த வரைக்கும் எல்லோ கலரில் தான் ஃப்ரூட் வரும். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், எல்லா ஒரு கிளைமேட்டும் சூட்டபுளான வெரைட்டி. கமர்ஷியலாக நீங்கள் வந்து நிலத்தில் நின்னா கூட தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோடை வெயில், இப்போ வரப்போகிற வெயில் காலத்தில் நம்ம நிறைய ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கணும், நிறைய பழங்கள் நமக்கு எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நிறைய எஃபெக்ட் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்மா போடலாம், உங்களுக்கு ஈட்டுக்கு முகப்பொருளாம் கொப்பளை வரலாம், தலை சுற்றலாம், தலைவலிக்கும், உடம்பு வலி, காய்ச்சல் எல்லாமே வரும் இந்த வெயில் காலத்துக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் வகை இருந்தால் போதும், நம்ம பழங்களை அறுத்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். அந்த மாதிரி ஜூஸ் போடக்கூடிய ரகம் தான் நான் இப்போ காட்ட போகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு கொளிஞ்சி பழம். ஓகே, நான் கொளிஞ்சி பழம்னா நிறைய பேர் விரும்பி கேட்பீங்க. நாட்டு கொளிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான புளிப்பாக இருக்கும். அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு கொளிஞ்சி. ஓகே, ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு கொளிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா 80% வந்து ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு 20% புளிப்பாக இருக்கும். ஓகே, ஆனால் இது நம்ம ஈஸியாக ஜூஸ் போட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே 20, 30, 40, 50 காய்கள் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டினா இதுதாங்க. பக்காவாக நிறைய காய்க்கும், சூப்பராக காய்க்கும், ஜூஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான பூக்கள் எடுக்கும். ஒவ்வொரு செடியிலும் அவ்வளோ பூக்களும் அவ்வளோ காய்கள். இங்கே பாருங்கள் இது சின்ன செடி தான், இது எத்தனை காய்கள் இருக்குது நீங்களே பாருங்கள். 1, 2, 3, 4. இங்கே பாருங்கள் ஒரு கொத்துக்கு எத்தனை வைக்கிதுன்னு பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளிப்பும் இனிப்பும் கலந்து தான் இருக்கும். கொளிஞ்சு போடலாம், நீங்கள் ஜூஸும் போட்டுக்கலாம், இல்லை புளிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை மிளகா பொடி நாம் அறுத்து அப்படியே தடவி நம்ம அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. நாங்களாம் சாப்பிட்ருக்கோங்க சின்ன வயசில். ஓகேங்களா, நீங்கள் இது சொன்னும் போதே உங்களுக்கு சாப்பிட்லான்னு அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தெல்லாம் போட்டு அது ரெண்டாக கடுத்து அப்படியே
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க ஸ்வீட் கொளிஞ்சி. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒட்டு செடிகள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒட்டு செடி தாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபுல்லாகவே நார்த்தங்களை ஒட்டு கட்டியிருப்பாங்க. இங்கே வந்திருக்கும். நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த ஒட்டை வந்து நிலத்தில் வச்சிடணும். இல்லை நான் தொட்டியில் வைக்கலாம், தொட்டியில் மூடிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அந்த மாதிரி காய்கள் வரும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா செடியிலுமே பூக்களோட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். எல்லா ஒரு கிளைமேட்டும் சூட்டபுள் ஆகும். அது இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஜூஸு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிட்ரஸ், நீங்கள் எலுமிச்சு பழம் ஜூஸ் ஆகுது, இல்லை கொளிஞ்சி பழம் ஜூஸ் ஆகுது, ஆரஞ்சு பழம் ஜூஸ் ஆகுது, சாத்துக்குடி ஜூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஜூஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அவசியம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்வீட் கொளிஞ்சி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்லாகில் இருக்கும். கொளிஞ்சி ஃப்ரூட்னு செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் பழம். ஓகே, ஏன்னா அந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பழைய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெரைட்டி கண்டிப்பாக புளிக்கு தான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக நெல்லிக்காய் எந்த மாதிரி சாப்பிட்றோமோ அதே மாதிரி புளிக்கும். ஆனால் நான் காட்ட போகிற வெரைட்டி எல்லாமே ஸ்வீட் வெரைட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50% புளிப்பு, 50% இனிப்பு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80% to 90% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்வீட்டுங்க. ஓகேங்களா? ஃபுல் ஸ்வீட். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கேன், லேண்டில் வச்சுருக்கேன், நிறைய விரும்பி கஸ்டமர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. நல்லா இனிப்பாக இருக்கும். அது ஃபுல்லாக பழுத்து பிள்ளாக தான் நீங்கள் சாப்பிடணும். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலராக பிஞ்சுகள் எடுக்குங்க. பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 year to 6 months, 6 months to 1 yearக்குள்ளே நிறைய பேருக்கு ஈல்டு வரும். ஒவ்வொரு கிளைமேட்டும் ஒவ்வொரு இடத்த பொறுத்து. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் வச்சுருப்பாங்க, ஒரு சில இடம் வந்து சன்லைட் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தங்குற இடத்துல வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் எடுக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 6 மாதம் to 1 yearலேயே உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கலரில் மாறணுங்க. அந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறி அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரெட் கலரில் மாறணுங்க. அப்போ நீங்கள் அறுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பரான சை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி கண்ணன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வைட்டமின் சி கண்ணன் நிறைய நம்ம உடம்புக்கு நிறைய தேவைப்படுது. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரோ பேக் இருந்தால் போதும், அதிலே வளருங்க. பாருங்கள், ஒரு சில பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளான்ட், இதெல்லாம் பழைய பிளான்ட்டு. இதில் எவ்வளோ கொத்து கொத்த காய் காய்ச்சிருக்கு நீங்களே பார்க்கலாங்க. பாருங்கள், கொத்த எத்தனை காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய்ச்சின்னு. இந்த பாருங்க, இங்கே 2 காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுதாங்க ஸ்டார் மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரியே இருக்கும். இது கட் பண்ணாலும் ஸ்டார் மாதிரியே தெரியும். ஓகே, ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுத்து உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஒரு ஃப்ரூட்டு தான். டெரஸ் கார்டனில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்பீங்க. இது எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க. அங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா நான் ஏன்னா தம்பி எல்லா செடியும் பூவோட காட்டுறேன், எங்களுக்கு ஆர்டர் பண்ணால் இது வேறு காயோடு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காய்கறி செடி வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா காய்கறியோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பாருங்கள், இந்த பிளான்ட் சின்னதாக இருக்கும், ஆனால் காய் இல்லை. செடியோட சைஸை பாருங்கள். இந்த செடி பார்த்தீங்கன்னா காய் இல்லை, ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் செடி. இந்த மாதிரி நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட் உங்ககிட்ட கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே பூ பிஞ்சு இடத்தா நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருணும். கிட்டத்தட்ட நல்லா ஸ்டெம் ஆகி ஒரு 6 months ஆகி இல்லை 1 yearக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரூட் விட்டிங்கன்னா அது ஃப்ரூட்டு நல்லா வர்றது, செடி நல்லா க்ரோத் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரூட் வாங்கி இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செடி க்ரோத்தே இருக்காது, உங்களுக்கு செடி டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் ஸ்டெம்மு 1 2 இல்லைங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட்டில் தான் செலக்ட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க மட்டும் தெரியும். இந்த பிளான்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500 பிளான்ட் இருக்குது. இந்த 500 பிளான்ட்டில் எது நல்லா இருக்குது அதை எடுத்து தான் பார்சல் பண்ணுவோங்க. நாங்கள் வந்து லைனாலாம் எடுக்க மாட்டோங்க, செலெக்ஷன் பண்ணி பெஸ்ட்டான பிளான்ட்டை கொடுப்போங்க. ஸ்டார் ஃப்ரூட் உங்களுக்கு யாருக்குன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்காங்க. 100% குவாலிட்டியான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குவாங்க. அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புளியாம்பழம். ஓகே, ஆனால் அந்த புளியாம்பழத்தில் கூட என்னப்பா ரகம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான புளியாம்பழங்கள் இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் புளி இருக்குது, அப்புறம் ஸ்வீட் புளி இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உரியன் புளி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தோட்டத்துக்கு ஃபார்மர் விவசாயி யாருன்னா வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா புளியோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? புளி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது புளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த புளியை வந்து ஆட் பண்ணுறனால தான் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை கெடாத வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிட்ரஸ் கிடைக்கிது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புளியம்பழம் இருந்தால் தான் இப்போ புளி ரசம் வைக்கிறாங்கன்னா ரசம் வச்சா 3 நாள் 4 நாள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 நாள் நம்ம வச்சிருந்து சாப்பிடுவோம் அந்த காலத்தெல்லாம். இப்போலாம் நிறைய பேர் நம்ம ரசம் சாப்பிட்றதே விரும்புது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பழமே நம்மளாம் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக இருக்குது. ஸ்கூல் போகும்போதெல்லாம் கல் எடுத்து அடித்து அந்த புளியமரத்தை பிடுங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பழம் செடி உங்கள் வீட்டில் யாருன்னா வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்களோட தோட்டத்தில் வைக்கலாம். ஏன்னா பார்த்தா தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குப்பா, நான் ஒரு புளியமரம் வேணும், வீட்டு யூஸ்க்கு வேணும். ஏன்னா 1 கிலோ புளியம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா 400 500 ரூபா வரைக்கும் விற்கிது.
உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு செடி ஒட்டு செடி வச்சிட்டிங்கன்னா போதும், கிட்டத்தட்ட என் ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீட் போச்சுனாவே உங்களுக்கு 8 ஃபீட் போச்சுனாவே இந்த ஹைட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட் வரும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வீட்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கடுகு வடம் இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்குன்னா 30% ஒட்டுக்கண்டு நம்மளுக்கு தரமாக இருக்குது. பிளான்டேஷன் பண்ணதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? விருப்பப்பட்டவங்க உரியன் புளி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நாவல்லே நிறைய டைப்ஸ் ஆஃப் நாவல் இருக்கும். ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பழம். என்னடா நாவல் பழத்தில் வெள்ளை கலர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதிர்ச்சி ஆகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியை நிறைய காய்க்க வைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்கும், இந்த ஹைட்டுக்குள்ளேயே நல்லா புதர் டைப்பில் வந்து நிறைய காய்க்க வைக்கும். ஏன்னா பார்த்தா எங்களோட நாங்கள் ஃபார்மில் வச்சுருக்குங்க, எங்களோட நர்சரியில் வச்சுருக்குங்க, ஒரு தொட்டியில் வச்சுருக்குங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய செடியில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் எடுத்துருக்குங்க பாருங்கள், கொத்து கொத்தா பூக்கள். இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா பூக்கள், இங்கே பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பிளான்ட். ஓகே, ஆனால் 1 வருஷம் பிளான்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன செடி தான், இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் நீங்களே பாருங்கள். ஓகே, ஏன்னா இந்த அளவுக்கு பூக்கள் எடுத்து காய்கள் வரும். பட் இருந்தாலும் நம்ம இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை அலோவ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பூக்களோட எனக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னா பூக்களாக கொடுத்தா கூட நீங்கள் பூக்களே கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி வளர்ச்சி ஆகாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குதா இதே 6 மாதம் இந்த காய்கள் உருவாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் டைம் எடுத்துக்கு நல்லா காய் பெருசாகி அதை பழுக்கிறதுக்கு. அதனால் சத்துக்கள் எல்லாமே இந்த பூக்கள் உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், செடியோட வளர்ச்சி இருக்காது. நீங்கள் செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து 5 ஃபீட்டு ஒரு 6 ஃபீட் 7 ஃபீட் நல்லா புதராட்டு விட்டு நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதில் நிறைய பூக்கள் எடுத்து காய்கள் வச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியும் வளரும், காயும் காய்க்கும், நம்ம காய்களை எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்கரைக்கு இனிப்பான ஒரு ஸ்வீட் இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஏறி தான் நம்ம பழுக்கு நிலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் நிறைய காய்க்கக்கூடிய வெரைட்டியில் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கண்டிப்பாக 2 சீசனில் காய்க்குதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 சீசனாக என் நர்சரியில் இருக்குது. அது எனி டைம் பூவாக தான் இருக்குது, வருஷம் ஃபுல்லாக எனக்கு இது வருஷம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா கூட எங்கள் நர்சரி இருக்குது, நான் காட்டுறேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, தம்பி என்னப்பா வீடியோ சொல்கிறேன் நேரில் வாங்க காட்ட மாட்டேன். நேரில் வாங்க நான் காட்டுறேன் இந்த ஒயிட் நாவலில் எப்படி காய்ச்சிருக்குன்னு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லாமே பூக்கள் தான். ஓகேங்களா? இதுக்காக நியூ ஸ்டாக் வரும், நியூ ஸ்டாக் வந்து பூக்களோட வருமானு தெரியாது. பட் இப்போ இருக்கிற செடி எல்லாமே பூக்களோடு இருக்குது. நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கினா கூட தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை மொட்டை மாடியில் வைக்கும்போது டெரஸ் கார்டனில் எந்த மாதிரி பாட் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட் அப்படின்னா 20 இன்ச் பாட்டில் வச்சு நல்லா ஸ்டிக்கு கட்டி விட்டு இந்த பூக்களெல்லாம் கட் பண்ணி விட்டு நல்லா செடியை க்ரோத் பண்ணினா போதும், மொட்டை மாடியில் காய்ச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலுக்குள்ளே போய் கஸ்டமர் வீட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு தான் இருக்கும், 4 ஃபீட்டுக்கு மேலே எல்லாமே பிரான்ச் விட்டு நல்லா வந்து பூக்கள் எடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெள்ளை நாவல் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், தாராளமாக வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கான ஈல்டு வரும், நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான நிறைய நாவல் பழத்தில் என்ன பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தில் அவ்வளோ இருக்குது, அந்த விதைகளும் ஆகுது சதைகளும் ஆகுது, அதில் அவ்வளோ கண்டென்ட் நிறையா இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்குன்னா வெள்ளை நாவல் வேணும்னு ஆசைப்படுறேன், தாராளம் புக் பண்ணி வைக்காங்க. சூப்பரான பிளான் உங்களுக்காக காத்திருக்கும். ஏன்னா வாங்க அடுத்து இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. யாரெல்லாம் வீடியோ பார்த்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு செடியை எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும், இல்லை நிலத்தில் வைக்கணும், எந்த மாதிரிலாம் க்ரோத் பண்ணணும், பூ காயெல்லாம் வந்தால் எப்படி பிச்சு விடணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நியூ வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் பாதியிலே வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியோட ஹைட்டும் தெரியாது, அது வெரைட்டிஸும் தெரியாது. ஓகே, அதனால் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அது செடி எவ்வளோ ஹைட் இருக்குது, எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி தொட்டியில் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இடையில டிப்ஸ்லாம் நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா உங்களுக்கு செடிகள் வாங்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி செடிகள்லாம் தேவை, அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, ஆனால் அதே மாதிரி கமெண்ட் பண்ணி போங்க. அடுத்த வீடியோஸ் தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.